ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுருக்கமான வரலாறு பாகம் 3. பத்ர் எனும் இடத்தில் வெறும் 313 முதல் 320 நபர்களுடன் இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படையை எதிர்கொண்டு போரிட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் வெற்றியை கொடுத்தான். மக்காவில் இறை நம்பிக்கையாளர்களை கொடுமைப்படுத்திய பலர் இப்போரில் மாண்டனர். சிறிது காலத்திற்கு பின்னர் மக்காவால் இறை மறுப்பாளர்கள் மீண்டும் போர் தொடுத்தார்கள். அந்த போர் மதினாவின் எல்லை பகுதிக்கு அப்பால் மதினா நகருக்கு அடுத்துள்ள உஹூத் எனும் மலையடிவாரத்தில் நடந்தது. ஆரம்பத்தில் மதினா இராணுவத்திற்கே வெற்றி கிடைத்தது. இடையில் சற்று கவனமின்மையால் மதினா இராணுவம் கடுமையான இழப்பிற்கு உள்ளானது. இறுதியில் மதினாவின் இஸ்லாமிய இராணுவத்திற்கே வெற்றி கிடைத்தது. எதிரி படைகள் பின்வாங்கி ஓடின. இந்த போரில் மதினாவில் வாழ்ந்த யூதர்களும் நயவஞ்சகர்களும் தேசத்தின் பாதுகாப்பு சட்டங்களை மீறி மதினா இராணுவத்திற்கு எதிராய் எதிரி படைக்கு உதவினார்கள். இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தொடர்ந்து பல போர்கள் திணிக்கப்பட்டன. இவற்றில் அகல் போர் குறிப்பிடத்தக்கது. மதினாவின் இஸ்லாமிய அரசை அழிப்பதற்காக யூதர்களையும் உள்ளடக்கிய 10,000 பேர் கொண்ட படை ஒன்று விரைந்தது. அது மதினாவை முற்றுகையிட்டது. அப்போது சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆலோசனைப்படி மதினாவை சுற்றி அகழ் தோண்டினார்கள். இதனால் எதிரிப்படை 1 மாத கால முற்றுகைக்கு பின்னர் எவ்வித பலனுமின்றி திரும்பினார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டில் மதினா தேசத்தின் அதிபர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதுவரை அவர்களுக்கு எதிராக போரிட்ட மக்கா தேச இறை மறுப்பாளர்களுக்கும் இடையில் ஹுதைபியா என்னும் இடத்தில் போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டது. இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராகவே அமைந்திருந்தன. இருப்பினும் இறைவனின் கட்டளைப்படி அவற்றை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டார்கள். இதுவரையில் தோல்வியை தழுவிராத ஒரு தளபதி போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தது உலக வரலாற்றில் இதுவே முதல் முறை எனலாம். நிபந்தனைகள்: 10 ஆண்டுகளுக்கு போர் நிறுத்தி வைக்கப்படுகிறது. முஹம்மது அவர்களோடு ஒப்பந்த உறவுகளை வைத்து கொள்ள விரும்புவோர் அவ்வாறு செய்து கொள்ளலாம். அதுபோன்றே மக்காவாசிகளோடு அப்படிப்பட்ட உறவுகளை வைத்து கொள்ள விரும்புவோர் அவ்வாறு செய்து கொள்ளலாம். இதற்கு முழு சுதந்திரம் உண்டு. ஒரு நபர் அவரின் பொறுப்பாளரின் அனுமதியின்றி முஹம்மது அவர்களிடம் செல்வாரானால் அவர் தன் பொறுப்பாளியிடமே திரும்பி அனுப்பப்படுவார். ஆனால் முஹம்மது அவர்களை பின்பற்றுவோர் யாரேனும் மக்காவாசிகளிடம் வந்துவிட்டால் அவர் மதினாவிற்கு திரும்ப அனுப்பப்பட மாட்டார். இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் மக்காவாசிகள் மதினாவிற்கும் மதினாவாசிகள் மக்காவிற்கும் வந்து செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டது. இதனால் முஸ்லிம்களின் கட்டுப்பாடும் செயல்பாடுகளும் மக்காவாசிகளுக்கு தெரிய வந்தது. இஸ்லாமிய வளர்ச்சிக்கு இது ஒரு திருப்பு முனையாய் அமைந்தது. சொல்லிக்கொண்டே இருப்பதை விட தாம் சொல்வதை ஒரு சமூகம் செயல்படுத்தி காண்பிக்கும் போது ஏற்படும் மாற்றத்திற்கு இது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது. மன்னர்களுக்கு அழைப்பு. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய வல்லரசுகளுக்கு இஸ்லாமின் பால் அழைப்பு விடுத்தார்கள். தம் நாட்டு தூதர்களின் மூலம் இறை தூதை கடிதமாக கொண்டு சென்றார்கள். அக்கடிதத்தின் இறுதியில், வேதக்காரர்களே, நாம் ஏக இறைவனை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டோம். அவனுக்கு எதையும் இணை வைக்க மாட்டோம். ஏக இறைவனை விட்டு நம்மில் சிலரை கடவுளர்களாக எடுக்க மாட்டோம். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பொதுவான வாக்கியத்தின் பால் வாருங்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 64 எனும் வசனம் இணைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு பொதுவான அழைப்பாய் இருந்தது. ஒப்பந்தம் முறிதல். ஹுதைபியா ஒப்பந்தம் கையெழுத்தாகி 2 ஆண்டுகளில் மக்காவின் இறை மறுப்பாளர்கள் பல முறை அந்த ஒப்பந்தத்தை மீறினார்கள். இறுதியாக மதினாவை சார்ந்தோரின் பல உயிர் சேதங்களுக்கு பின்னர் மக்காவின் மீது போர் தொடுக்கும் கட்டாயத்திற்கு
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளப்பட்டார்கள். 10,000 பேர் கொண்ட படையுடன் மக்கா நோக்கி புறப்பட்டார்கள். யுத்தமின்றி மக்கா கைப்பற்றப்பட்டது. மனிதகுல வரலாற்றில் ஒரு தேசம் அமைதியாக கைப்பற்றப்பட்டது இதுவே முதல் முறையாகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராய் நேசித்த அவர்களின் தோழர்களை கடுமையாக கொடுமைப்படுத்தி கொலை செய்த அனைவருக்கும் அன்று பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. குறிப்பாக இறைத்தூதரின் பால்குடி சகோதரரும் நெருங்கிய நண்பரும் சீரிய தந்தையுமான ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று ஈரலை கடித்து துப்பிய ஹிந்தா என்ற பெண்மணிக்கும் அவரின் அடிமை வக்ஷி என்பவருக்கும் கூட மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டிய இறை இல்லம் சிலைகளால் களங்கப்படுத்தப்பட்டிருந்தது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சிலைகளையும் அகற்றினார்கள். மக்காவை சுற்றியிருந்த அனைத்து சிலைகளையும் அகற்றினார்கள். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. அசத்தியம் அழியக்கூடியதே. நூல் சஹீஹ் அல் புகாரி 1664, 4287. அடிமையாயிருந்து இஸ்லாமை ஏற்ற பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாபெரும் பொறுப்பு ஒன்றை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அது பாங்கு என்னும் தொழுகைக்காக மக்களை அழைக்கும் பொறுப்பாகும். இந்த பொறுப்பை நிறைவேற்றியவர் மறுமையில் சிறப்பு மிக்கவராக கழுத்து உயரமாக்கப்பட்டு மக்களில் உயர்ந்தவராயிருப்பார். நீண்ட இடைவெளிக்கு பின் காபாவில் ஏகத்துவம் மிளிர்ந்தது. இம்மாபெரும் வெற்றிக்கு பின்னரும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் கட்டளைக்கு இணங்க மதினாவிற்கே திரும்பினார்கள். இதன் பின்னர்தான் ஏகத்துவ ஒளி முழு அரபகத்திலும் மிளிரத் தொடங்கியது. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையில் மதினா தேசத்தின் நிதித்துறையும் கொடுக்கப்பட்டிருந்தது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்து நிதித்துறை நிர்வாகமும் அவர்கள் செய்து வந்தார்கள். அடிமைகள் ஆளப்படுபவர்கள், அவர்கள் ஆளும் வர்க்கமாகவே வரவே கூடாது என்ற வர்க்கபேதம் உடைக்கப்பட்டது. அன்று அரபுலகில் அடிமைகளாய் இருந்த பலர் இன்று அதே அரபுலகில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துள்ளார்கள் என்பது உலகம் அறிந்துள்ள உண்மை. குடும்ப வாழ்க்கை. இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் கடினமான அரசியல் வாழ்க்கைக்கு இடையில் சிறந்த குடும்ப தலைவராகவும் திகழ்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு இணையான குடும்ப தலைவரை பார்க்க முடியாது. குடும்ப அமைப்பு குறித்த அவர்களின் அறிவுரையும் ஈடு இணையற்றது. குடும்பத்தில் சிறந்த தலைவராய் இருப்பவரே சமூகத்தின், தேசத்தின் சிறந்த தலைவராய் இருக்க முடியும். குடும்ப நிர்வாகமே தெரியாதவருக்கு நாட்டு நிர்வாகம் சரிவர எப்படி தெரிந்திருக்க முடியும்? தானும் நல்வழி நடந்து தம் மனைவி மற்றும் பிள்ளைகளை நல்வழியை நடத்துபவரால் உறுதியாக தேசத்தையும் நல்வழியில் நடத்த முடியும். இதையும் குறிக்கும் விதத்தில்தான் தங்கள் மனைவியரிடம், குடும்பத்தாரிடம் சிறந்தவர்களே உங்களில் சிறந்தவர்கள் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் திர்மிதி, எண் 1172. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் இளமை காலம் முழுவதையும் தம்மை விட 15 வயது மூத்தவரான ஹதிஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் கழித்தார்கள். அவர்கள் சிறந்த குடும்ப தலைவர் என்பதை அறிந்திருந்ததால் அன்னை ஹதிஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின்னர் இறைத்தூதரின் உற்ற நண்பர்களான அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோர் தம் புதல்வியை இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். தம்மை விட வயதில் மூத்தவரான ஹதிஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடனும் தம்மை விட மிக சிறு வயதுடைய ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடனும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து முன்மாதிரியாய் திகழ்ந்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த பெண்களில் ஆயிஷாவை தவிர அனைவரும் விதவை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களின் முதல் மனைவி ஹதிஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் விதவை என்பதை முன்னர் குறிப்பிட்டுள்ளோம். இஸ்லாமிய வாழ்க்கை நெறி மனித குலத்திற்கு வெளிச்சமாகும் பொருட்டு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லற வாழ்க்கையும் ஒளிவு மறைவின்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பட்ட சமூக அரசியல் வாழ்க்கை என ஒவ்வொன்றும் மனித குலம் முழுமைக்கும் ஒரு முன்மாதிரியாய் அமைந்துள்ளது. இதையே திருக்குரான் பின்வருமாறு கூறுகிறது: இறைத்தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. திருக்குரான் அத்தியாயம் 33 வசனம் 21. குடும்ப வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ள அந்த அழகிய முன்மாதிரிகளில் சிலவற்றை இங்கே குறிப்பிடலாம். அறிவியல் முன்னேற்றம் பெற்றுள்ள இக்காலத்தில் பெண்களும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்தும் கூட அடிமைகள் போல பல பெண்களை குடும்ப வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ள அந்த அழகிய முன்மாதிரிகளில் சிலவற்றை இங்கே குறிப்பிடலாம். அறிவியல் முன்னேற்றம் பெற்றுள்ள இக்காலத்தில் பெண்களும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்தும் கூட அடிமைகள் போல பல பெண்கள் இன்றும் நடத்தப்படுகிறார்கள். தம் மனைவியுடன் சமமாய் அமர்ந்து உண்பதில் கூட ஏற்றத்தாழ்வை ஆண் வர்க்கம் பார்க்கிறது. கணவன் சாப்பிட்டு மீதம் வைத்ததை மனைவி சாப்பிட வேண்டுமாம். ஆனால் மனைவி எச்சல் பட்டதை கணவன் சாப்பிடுவது அவமானமாம். ஒரு தேசத்தின் அதிபர், இறைவனின் தூதர், இராணுவ தளபதி என பல்வேறு பொறுப்புகள் வகித்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவதையும், தம் மனைவி சாப்பிட்டு எச்சி வைத்து கொடுத்ததையும், தாம் உண்பதையும் அன்பின் வெளிப்பாடு எனவும், இது தர்மம் செய்வதற்கு நிகர் எனவும் குறிப்பிட்டு தம் தோழர்களுக்கும் அவ்வாறு வாழ வேண்டும் என அறிவுரை கூறி வந்தார்கள்.